எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த மல்டிமீட்டர் ப்ராபை எப்படி கெப்பாசிட்டன்ஸ் மீட்டர் ப்ராபா மாற்றுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது நார்மலாக நம்ம மல்டிமீட்டர் ப்ராபு நம்ம செக் பண்ணுறதுலாம் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பழசு ஒன்று எங்கிட்ட இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சிருச்சு. இந்த லீடு வந்து பிஞ்சு இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சு இருந்தது. சரி என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு சரி அப்புறம் கெப்பாசிட்டன்ஸ் மீட்டர் அந்த வீடியோன்னு பார்த்தேன். அது இப்படி ஹோல்டு பண்ணுற மாதிரி இருந்தது. ஓகேங்களா, சரி நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பெஞ்சு போனது இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அலிகேட்டர் கிளிப்னு வாங்கிட்டேன். அலிகேட்டர் கிளிப் சிவப்பு ஒயருக்கு சிவப்பு, கருப்பு ஒயருக்கு கருப்பு, இந்த கிளிப் வாங்கிட்டு இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இதில் சால்டிங் பண்ணிட்டேன். சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கும், அதில் கொடுத்து ஒயரை போட்டு சால்ட் பண்ணிட்டேன். சால்ட் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் செக் பண்ணுற கெப்பாசிட்டன்ஸ் மீட்டர் ப்ராவாக மாறிடுச்சு இப்போ. ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா இந்த ஒயரில் இது ஸ்லீவ் எடுத்துகிட்டு அது பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இந்த ஒயருக்குள்ளே விட்டுக்கணும், இது க்ளோஸ் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா, ஒயரில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சால்டிங் பண்ணிட்டு அப்புறம் அதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படி. ஓகேங்களா, இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸை ஹோல்டு பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டே இருக்கணும், அது கரெக்டாக வைக்க முடியாது. கெப்பாசிட்டர் இருக்குன்னா நம்ம கரெக்டாக பார்த்திங்கன்னா கரெக்டாக அது லீடில் கரெக்டாக அப்படி வச்சுட்டே இருக்கணும். இதுனா பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக பிடிச்சிக்கிறோம், பொடி நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், அதனால் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்து காம்பனன்ட் செக் பண்ணும்போதும் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, நான் பண்ணி காட்டுறேன். ஓகே, நான் ஒரு மல்டிமீட்டர் எடுத்துக்கிட்டு சிகப்பையும் காமனில் கருப்பையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுனா நான் வந்து இது செக் பண்ண போகிறேன். பாருங்கள், 2 ரெசிஸ்டர் இருக்குது, 2 ரெசிஸ்டரை செக் பண்ணுறேன். எவ்வளோ காட்டுது? 3.52 3.51K. ஓகேங்களா, 20K வச்சுருக்கேன், 3.51K காட்டுது. ஓகேங்களா, இது பாருங்கள் 1.76K. ஓகேங்களா, இப்படி. அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டின்னு செக் பண்ணுறோம். வோல்ட் 20 வோல்ட் வச்சுக்கிறேன். இது பொலாரிட்டி இருக்குது, எலக்ட்ரோலைட் கெப்பாசிட்ரு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மைனஸ் போட்டு பார்த்திங்கன்னா ஒரு சைடில் ஒரு மாதிரி போட்டு மைனஸ்ன்னு போட்டு பார்த்திங்கன்னா இது மைனஸ், இந்த சைடு ப்ளஸ்ஸு பார்த்து வைக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த உருண்டையாக இருக்கிறதுனால வலி போய்கிட்டே இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த கெப்பாசிட்டன்ஸ் செக் பண்ணுறதுக்கு அந்த கெப்பாசிட்டன்ஸ் மீட்டரில் அந்த மாதிரி கிளிப் வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. ஹெலிகாப்டர் கிளிப்ஸை லிங்க் பண்ணியிருக்காங்க. இது கெப்பாசிட்டன்ஸ் மீட்டரில் சார்ஜ் எது இறங்குது. ஓகே அடுத்ததாக இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதை செக் பண்ணி காமிச்சிட்டேன். அடுத்து நார்மல் ப்ராப்ளம் செக் பண்ணி காமிச்சிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த crocodile கிளிப்பு, இந்த கெப்பாசிட்டன்ஸ் மீட்டரோட இந்த ப்ராப் மூலமாக நான் செக் பண்ணி காட்ட போகிறேன். காமனில் கருப்பு, VOM mA இருக்குல்ல அதில் சிகப்பு. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், சிகப்பில் இதை மாட்டிடுறேன், இந்த சைடு ஹோல்ட் பண்ணிக்கிறேன். நம்ம எதுவும் அதே பிடிச்சிக்கும், நம்ம பிடிச்சிட்டு நம்ம செக் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும். ஓகேங்களா, ஈஸியாக இருக்குது. அதனால தான் அந்த கெப்பாசிட்டன்ஸ் மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராப் கொடுத்துருக்காங்க. நார்மல் மல்டிமீட்டர் ப்ராப் இல்லாமல் இந்த மாதிரி
அலிகேட்டர் கிளிப் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த அலிகேட்டர் கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் கிடைக்குன்னா மிகவும் ஒரு 5 ரூபா. நான் வாங்கினது 5 ரூபாய்க்கு வாங்கினேன். ஓகேங்களா, உங்களுக்கு கிடைக்கும். வாங்கினா நீங்கள் வேணும்னே பிச்சு பண்ண வேண்டாம். அது டேமேஜ் ஆகிடுச்சு அது மாதிரினா நீங்கள் இந்த ப்ராபை வந்து நீங்கள் இந்த மாதிரி அலிகேட்டர் கிளிப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு சால்டர் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இது மாதிரி கெப்பாசிட்டன்ஸ் செக்கு, காம்பனன்ட் செக் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஓகே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சர்க்யூட்டில் நம்ம அளக்குறோம், வோல்ட் அளக்குறோம். ஓகேவா, ஒரு சர்க்யூட்டில் நம்ம வந்து வோல்ட் அளக்குறோம் அப்படின்னாலையும் இது நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா கரெக்டாக பிடிச்சிட்டே இருக்க முடியாது. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒன்று லாக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வார்டு லாக் பிடிச்சிக்கும். மற்ற நம்ம சிகப்பு ஒயரை மட்டும் நம்ம வந்து இந்த சிவப்பு லீடு மட்டும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அது செக் பண்ணுறதுக்கு இது செக் கரெக்டாக செட் வராது. ஒன்றை மட்டும் மாற்றிட்டு ஒன்றை நீங்கள் வேறு நார்மல் மல்டிமீட்டர் ப்ராப் வச்சு இந்த ஊசி மாதிரி இருக்குல்ல அதை வச்சு ப்ராப் வச்சு செக் பண்ணுறதுக்கும் அந்த பிளாக் கலரை ஹோல்டு பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது லூஸ் பண்ண சாக மாட்டேது. சரி, இருக்குதுங்களா? ஓகே, பிளாக் நம்ம கொடுத்துட்டோம். மல்டிமீட்டரில் 20ல் டிசி 20ல் வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா, இது பாருங்கள் எவ்வளோ வோல்ட் வருது. பேட்டரியிலேருந்து 3.98 அப்படியே வருது. கிட்டத்தட்ட 3.93 வருது. ஓகேங்களா, அடுத்து அப்புறம் இந்த ஓகே, இப்போ நம்ம காம்பவுண்ட்ஸ் நம்ம செக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஒரு வந்து நம்ம ஹோல்ட் பண்ண கொடுத்துட்டோம்னா அந்த பிளாக் கலர் வந்து ஹோல்ட் பண்ணிக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரை மட்டும் இந்த நார்மல் மல்டிமீட்ரு இந்த பிளாக் கலரை கெப்பாசிட்டன்ஸ் மீட்ரு அந்த ப்ராப் அலிகேட்டர் கிளிப் சொல்ல அந்த ப்ராபை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாட்டி அதில் எந்த இடத்துல நம்ம காம்பவுண்ட் இருக்கோ காம்பவுண்டில் கொடுத்துக்கிட்டு இந்த சிகப்பை மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் மல்டிமீட்டர் ப்ராபை கனெக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணுறதுக்கு அந்த ஊசியை வச்சு ஊசி மாதிரி இருக்குல்ல இதை வச்சு நம்ம செக் பண்ணுறதுக்கு அதை மாட்டிக்கிட்டு அதை மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்படியும் செக் பண்ணிக்கலாம், கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம பிளாக்கையும் ஒரு இதில் பிடிச்சிக்கிட்டு பிளாக்கையும் ஒரு ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டு இதையும் பிடிச்சா கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி கரெக்டாக பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்றது இப்போ பிசி போர்டுனா இது வச்சு தான் நம்ம பண்ணி ஆகணும். மற்றபடி நம்ம காம்பனன்ட்ஸ் பிடிச்சிக்கிற அந்த மாதிரி டைப்பில் இருக்கிறது நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த கெப்பாசிட்டன்ஸ் மீட்டர் ப்ராப் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அலிகேட்டர் கிளிப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி செஞ்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேவைப்பட்டவங்க நீங்கள் இந்த வேஸ்ட்டாக இருக்கிற அந்த மல்டிமீட்டர் ப்ராபை இந்த மாதிரி அலிகேட்டர் கிளிப்ஸை நீங்கள் மாற்றி சால்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இதில் நீங்கள் கரெக்டாக பார்த்து பொலாரிட்டி இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக பார்த்து பொலாரிட்டி கரெக்டாக ப்ளஸ்னா ப்ளஸ் மைனஸ்னா மைனஸ் நம்ம கொடுக்கணும். ஆனால் மாற்றி வந்து நம்ம வந்து இது வந்து கனெக்ஷன் இல்லாமல் இருக்குது. சும்மா பிடிச்சி காட்டுறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி லீடு வச்சுன்னா டக்குன்னு நம்ம எடுத்துடலாம். நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு பார்த்திங்கன்னா தப்புன்னு மாற்றி வச்சிட்டோன்னு தெரிஞ்சு டக்குன்னு எடுத்துடலாம். ஆனால் இதே நம்ம கிளிப் வந்து போட்டுட்டோங்கன்னா வச்சுக்கோங்களேன், எடுக்கிறது கொஞ்சம் சிரமம். எடுத்துடலாம், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். இட் டேக் சம் செகண்ட்ஸ் டைம் ஆகும். அதனால் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இதுனா நீங்கள் டக்குன்னு இப்படி வச்சுட்டு ஓகே மாற்றி வச்சிட்டோமா டக்குன்னு இப்படி எடுத்துடலாம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து கிளிப் வச்சு இப்படி பிடிச்சி எடுக்கணும், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோ. இது வந்து டிஸ்அட்வான்டேஜ். ஓகேங்களா, தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.